ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக ஆரம்பித்த அனிமியோட 17th எபிசோடை பார்க்க போகிறோம். போன எபிசோடு லாஸ்ட்டில் யான் நான்டியானோட புதையில் இருக்கிறதா சொல்லப்படுற குகைக்கு சொல்லி வச்ச மாதிரியே எல்லாரும் ஒரே மாதிரி வந்து சேர்றாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாரோட கையிலையும் ஒரே மாதிரியான புதையல் மேப் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்மளை யாரோ ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் யார் கைக்கு புதையல் கிடைக்குதோ அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பேராசையோட குகைக்குள்ளே தேடி போக அங்கே பார்த்தா புதையலுக்கு பதிலாக மவுண்ட் எமியோட மகாஞானியோட சமாதி தான் இருக்குது. ஒருவேளை அதுக்குள்ளே புதையலை மறைச்சி வச்சுருக்கிறாங்களா என்னமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதியை உடைக்க போகிற சமயம் மவுண்ட் எமியோட குருதேவர் வந்து தடுத்து நிறுத்துறாரு. அந்த மவுண்ட் எமியோட குருதேவரை கிரீனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. அவர் கிரீனை அயன்கேல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. மவுண்ட் எமியோட மாஸ்டர் குருதேவர், சவுசியாங்கு, யங் மாஸ்டர், கிரீன் இவங்க எல்லாருமே குகைக்குள்ளே எந்த புதையலும் இல்லைன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் கூட்டத்துக்குள்ளே இருந்த கொள்ளக்காரனான டிசியாங் ஏதாவது குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். புதையலை எடுத்துக்கிட்டு தான் போகிறதுங்கிற முடிவோடு இருந்தவங்க முன்னாடி கிரீன் நிறைய மேப்பை தூக்கி வீசிட்டு எல்லாருமே இதை பாருங்கள், யாரோ எதுக்காகவோ உங்களை எல்லாத்தையும் ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள், ஒரு நிமிஷம் இரு, குருதேவர் ஒன்று அயன்கேலுன்னு தானே சொன்னார், அப்படின்னா அந்த மேப்பை பற்றின விஷயம் உங்கள்கிட்ட இருந்து தானே ஆரம்பிச்சுது, நீ தானே யான் நான்டியானோட மேப்பை வச்சுக்கிட்டு தெரிஞ்சேன்னு கிரீன் பக்கம் எல்லாரோட கவனத்தையும் திருப்பி விடுறான். நல்ல வேலையாக சவுசியாங்க உள்ளே புகுந்து, எங்கிட்ட மட்டும் இந்த மாதிரி புதையல் மேப்புக்கு இருந்திருந்தா அதை வச்சு யாருக்கும் தெரியாமல் புதையலை எடுத்து அதை அனுபவிக்கத்தான் பார்த்துருப்பேன். அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி டூப்ளிகேட் மேப்பை ரெடி பண்ணி எனக்கு நானே புதையலை பங்கு போட ஆட்களை தேட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். யார் இப்படி கரெக்டான நேரத்தில் நம்மளை காப்பாற்றினதுன்னு பார்த்த கிரீனுக்கு அப்போ தான் தெரியுது அங்கே இருக்கிறது சவுசியாங் அப்படிங்கிறது. யங் மாஸ்டருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவன் வெளியில் காட்டிக்கல. சவுசியாங் சொல்கிறத கேட்ட எல்லாரும் ஞானி சர்ப்ரைஸ் சொல்கிறதும் சரிதான், சரி வாங்க எல்லாரும் எதுக்காக இதுக்கு மேலே இங்கே வேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி எல்லாரும் கிளம்பி போகிறத பொறுத்துக்காத டிசியாங்கு மறுபடியும் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லாரும் கிளம்பிட்டா எப்படி, அப்போ இங்கே நம்மளை வர வச்சு ஏமாத்தினது யாருன்னு கேட்க, அதை கேட்டு கிளம்பின எல்லாரும் மறுபடியும் நின்றுடுறாங்க. இப்படி எல்லாத்தையுமே ஒன்றா முட்டாளாக்குனவன் எவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் எப்படி போகிறதுன்னு டிசியாங் குழப்பிக்கிட்டே இருக்கிறான். அங்கே இருக்கிறவங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் சவுசியாங்க பார்த்து அதையும் ஞானி சர்ப்ரைஸ் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சவுசியாங்கமும் ஏதோ யோசிக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு எல்லாரையும் பார்த்து, ஒரு வேளை ஜியாங்ஃபெங் தான் எல்லாரையும் ஏமாற்றிட்டானோ என்னவோ அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிறவங்களோ அதை கேட்டுட்டு இல்லாத ஜியாங்ஃபெங் எப்படி வந்து இங்கே ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட சவுசியாங்கமும் யங் மாஸ்டர் பார்த்து ஏதோ கண்சாடை காட்டிட்டு, அப்படின்னா இங்கே வந்திருக்கிற கூட்டத்தில் இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கணும், புதையலை கண்டுபிடிக்க முடியாத மூளை இல்லாத ஒருத்தன் தான் இப்படி எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி மேப்பை கொடுத்து இந்த இடத்த கண்டுபிடிக்க வச்சுருப்பான். அதே சமயம் இப்படி புதையலை தேடி ஒரே சமயத்தில் வந்த எல்லாரும் எப்படியும் புதையல் மேலே இருக்கிற பேராசையில் நமக்கு தான் அது வேணும்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவாங்க. அவனுக்கோ புதையல் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, அதே சமயத்தில் போட்டி இல்லாமையும் போச்சுன்னு சொல்ல, அதை கேட்டவங்களும் ஆமாம் கரெக்டு தான், அப்படின்னா யார் அந்த கருப்பு ஆடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக டிசியாங்க்கு பின்னாடி அவனுக்கு தெரியாமல் போய் நின்றுக்கிட்டு இருந்த யங் மாஸ்டர் வேற யார் இவன்தான்னு சொல்லி அவனோட முகமூடியை எடுத்து விட்றான். இதுக்காகத்தான் சவுசியாங் யங் மாஸ்டரை பார்த்து கண்சாடை காட்டியிருப்பான் போல. சவுசியாங்க்கும் டிசியாங்கும் இந்த கூட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படிங்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். முகமூடிக்கு பின்னாடி இருந்த டிசியாங்கோட முகத்தை பார்த்துட்டு ஆளாளுக்கு இவன் தான் என்கிட்ட மேப்பை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே கடுப்பான ஒருத்தர் போய் டிசியாங்க ஓங்கி ஒரு குத்த விட அவன் ரத்தம் கக்கிக்கிட்டே கீழே விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிடுறான். என்னடா அதுக்குள்ளேயேவா செத்துட்டானான்னு சவுசியாங் பார்க்க, அடித்தவனும் அதே சந்தேகத்தோடவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் டக்குன்னு எந்திரிச்ச டிசியாங்கு யங் மாஸ்டர் கழுத்துக்கு குறி வைக்க, அதுக்குள்ளே அதை பார்த்து உஷாரான சவுசியாங் சத்தம் போட்டு யங் மாஸ்டராக காப்பாற்றிடுறான். யங் மாஸ்டரை நோக்கி கத்தியால் குத்துறதுக்கு பாஞ்சு போன டிசியாங்கு இப்போ சவுசியாங் பக்கம் திருப்பி அவனை கத்தியால் குத்த பாஞ்சுக்கிட்டு வர்ற மாதிரி வந்துட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குகையை விட்டு வெளியில் தப்பிச்சு ஓடிடுறான். அவன் ஓடனதும் சவுசியாங் யங் மாஸ்டர்கிட்ட என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற அவனை புடின்னு சொல்லி யங் மாஸ்டரையும் கிளப்பி விட்டுறான். அதோடு நிற்காம அவன் கிரீன் கிட்ட, ஆமாம் உன்னோட மேப் என்கிட்ட தான் இது வரைக்கும் இருக்குது, அது உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி மேப்பை காட்டிக்கிட்டே முதல்ல அவன் ஓட ஆரம்பிக்க, அவன் பின்னாடியே மேப்பை கொடுன்னு சொல்லிக்கிட்டு கிரீனும் அவனை துரத்திக்கிட்டு குகையை விட்டு வெளியில் ஓடுறான். டிசியாங் குகையை விட்டு போனதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் அங்கே இருந்தாலும் எல்லாருடைய கண்ணும் அடுத்தது இவங்க மேலே தான் திரும்பி இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சவுசியாங்க அங்கேருந்து அவன் கிளம்புறதோட மட்டும் இல்லாமல் மற்ற 2 பேரையும் காப்பாற்றி அங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு போகிறான். குகையை விட்டு வெளியில் போனதும் சவுசியாங்க துரத்திக்கிட்டு போன கிரீனு, என்ன உன்னோட பிளானு, எதுக்காக இப்படி குகையை விட்டு எல்லாத்தையும் வெளியில் கூட்டிக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பிளானை உன்னை போட்டு தள்ளுறதான்னு சொல்லிட்டு இவன் கிரீனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன் இவன் இப்படி பண்ணுறான்னு தெரியாமல் அவளும் இவனை தடுத்து இவன் கூட ஃபைட் பண்ணுறா.
இப்படி இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க டிசியாங்கை துரத்திக்கிட்டு போன யங் மாஸ்டர் வந்து தடுத்து சவுசியாங்க கூட அவன் ஃபைட் பண்ணுறான். எதுக்காக இப்படி எங்களை அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் தானே என்னை குகைக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு வந்தது, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சத்தமாக சொல்லிக்கிட்டே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சவுசியாங். இவன் சொல்கிற இந்த காரணம் பொய் அப்படிங்கிறது யங் மாஸ்டருக்கு புரியுது. ஆனாலும் அவன் ஏன் அட்டாக் பண்ணுறான் அப்படிங்கிறது மட்டும் புரியல அவனுக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இவன் நம்மளை அட்டாக் பண்ணுறான் அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு புரியுது. தொடர்ந்து இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு மலையோட ஓரத்துக்கு போயிடுறாங்க. அப்போ திடீர்னு எங்கேயோ இருந்து பாஞ்சிக்கிட்டு வந்த டிசியாங்க அங்கேருந்து சவுசியாங்க கீழே தள்ளி விட பார்க்குறான். அவன் பாஞ்சிக்கிட்டு வரதை பார்த்துட்டு 2 பேருமே உஷாராகி விலகிக்க இவன் போய் அந்த ஓரத்தில் நின்றுறான். இவன் இப்படி வெளியில் வர வைக்கிறதுக்காகத்தான் சத்தமாக பேசிக்கிட்டே ஃபைட் பண்ணியிருப்பான் சவுசியாங்க. இவங்க 2 பேர் ஃபைட் பண்ணிக்கிட்டே ஓரத்துக்கு வந்து அதை பார்த்துட்டு தான் அவன் பாஞ்சிக்கிட்டு வந்து சவுசியாங்க தள்ளி விட வந்திருப்பான். உஷாராகி அவங்க 2 பேர் விலகிக்கிறாங்க. இவன் மாட்டிக்கிறான். அப்படின்னா நீங்கள் 2 பேருமே உண்மையாலுமே சண்டை போட்டுக்கலையா அப்படின்னு சொல்லி டிசியாங்க கேட்க, நாங்கள் 2 பேரும் உன்னை பிடிக்கிறதுக்காக தான் சண்டை போட்டுக்கிற மாதிரி நடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட டிசியாங்க, நான் தோற்று போகிறதா இருந்தால் உங்களையும் வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு தரையில் ஓங்கி ஒரு குத்த அந்த இடமே உடஞ்சி கீழே சரிஞ்சு விழ ஆரம்பிக்குது. உடஞ்சி நொறுங்கின இடத்துல இருந்த இவங்களும் கீழே விழுகிறாங்க. நல்ல வேலையாக நடுவில் இருந்த ஒரு மரக்கலையை பிடிச்சி யங் மாஸ்டர் தொங்கிக்கிட்டு நிற்க பின்னாடியே வந்த க்ரீனையும் கரெக்டாக பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறமா க்ரீன் சவுசியாங்கையும் பிடிச்சிக்க எங்கடா கூசியாங்க காணாமனு பார்த்தா அவன் சவுசியாங்கோட காலை பிடிச்சிக்கிட்டு உடமாட்டேன்னு தொங்கிட்டு இருக்கிறான். அவனை உதச்சி கீழே தள்ளிடலான்னு பார்த்தா அவன் விடாமல் அவன் காலை பிடிச்சி தொங்கிக்கிட்டே நான் விழுந்தா உங்களையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு தான் விழுவேன் அப்படின்னு சொல்லி தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இப்படியே எல்லாரும் தொங்கிக்கிட்டு இருந்தால் எல்லாருமே கீழே விழுந்துரும்னு நினச்ச சவுசியாங்க, நான் மறுபடியும் உங்களை பார்க்க வருவேன், என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையை விட்டுறான். கையை விட்டுக்கிட்டே கீழே விழுந்தவனை பார்த்து சவுசியாங் அப்படின்னு சொல்லி க்ரீன் கத்துறா. கத்தி என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே கீழே உருண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே போகிற போக்கில் ஓரமாக படர்ந்துருந்த ஒரு வேரை பிடிச்சி சவுசியாங் தொங்கிட்டு இருக்க அவனை விடாமல் டிசியாங் அட்டாக் பண்ணி அவனையும் சேர கீழே இழுக்க பார்க்குறான். அதே சமயம் அது வரைக்கும் சவுசியாங்க கிட்ட பதுங்கி இருந்த பாம்புங்க கரெக்டான டைமிங்கில் டிசியாங்க நோக்கி பாஞ்சு போய் அவனை கடிச்சிடுதுங்க. பாம்புக்கிட்ட கடி வாங்கிக்கிட்டு சவுசியாங்க பிடிக்க முடியாமல் அப்படியே அவன் கீழே விழுகிறான். கீழே விழுந்தவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத காட்டல. சும்மாவே கீழே விழுந்திருந்தா கூட பொழைச்சிருக்கலாம். ஆனால் இப்போ பாம்புக்கிட்ட கடி வாங்கிட்டு கீழே விழுந்துருக்கிறான். எப்படி பிழைக்க போகிறான்? அவ்வளோதான், அவனோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கீழே விழாமல் வேர்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற சவுசியாங்க எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.